அமைச்சர் பொன்முடி மீது சேற்றை வாரி அடித்த பாதிக்கப்பட்ட மக்கள். என்ன நடந்தது? விழுப்புரத்தில் நம் விசாரணை. விழுப்புரம் மாவட்டம் கடந்த 4 நாட்களாக வெள்ளத்தில் தத்தளித்து வருகின்றது. ஆனால் அந்த மாவட்டத்து அமைச்சரோ பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் கூட சந்திக்காமல் அலட்சியம் காட்டுவதாக, அவர்களுக்கு தேவையான நிவாரணப் பொருட்களை வழங்காமல், அவர்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்யாமல் இருந்தார் என்று அந்த மக்கள் குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறார்கள். நேற்று கூட அமைச்சர் பொன்முடி ஒரு நரிக்குறவர் சமுதாயத்தைச் சேர்ந்த முதியவரை அலட்சியப்படுத்தி ஒருமையில் பேசிய காணொலி வெளியாகி மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருந்தது. அமைச்சர் பொன்முடி சர்ச்சையில் சிக்குவது இது முதல் தடவை அல்ல. அமைச்சர் பொன்முடிக்கும் சர்ச்சைக்கும் வெகு தூரமும் அல்ல. ஏற்கனவே பெண்களை ஓசி பஸ்ல தானே போறேன்னு பேசி சர்ச்சையில் சிக்கினார். ஒரு எஸ்சி ஊராட்சி மன்ற தலைவரை பார்த்து நீ எஸ்சி தானே என்று தீண்டாமையை கடைபிடிக்கும் விதமாக பேசினார். சர்ச்சை பேச்சுக்கு மட்டுமல்ல, ஊழலுக்கும் பேர் போனவர் தான் பொன்முடி. கடந்த ஆண்டு கூட ஊழல் வழக்கில் சிக்கி தன்னுடைய அமைச்சர் பதவியை இழந்தார். மனைவி சகிதமாக நீதிமன்றத்து படிகளை ஏறி இறங்கினார். ஆனால் அவருக்கு உடனடியாக அமைச்சர் பதவி மீண்டும் வழங்கியது இந்த திராவிட மாடல் ஆட்சி. அப்பேற்பட்ட பொன்முடிதான் மீண்டும் சர்ச்சையில் சிக்கியிருக்கின்றார். விழுப்புரம் மாவட்டம் இருவேல்பட்டி கிராமத்திற்கு சென்ற பொன்முடி அவர்களை அந்த கிராமத்து மக்கள், எங்க வந்தீங்க, எங்க ஊர்ல நீங்க என்ன கண்டுகிட்டீங்க, நாங்க எவ்வளவு பாதிப்புல இருக்கிறோம், வெள்ளத்துல தத்தளிச்சுக்கிட்டு இருக்கிறோம், எங்களை எல்லாம் உங்க கண்ணுக்கு தெரியல, ஓட்டு கேட்க மட்டும் வரீங்க இல்ல, 1000-2000க்கு விலை போகிற கூட்டம் நினைச்சிங்களா, இனிமேட்டு அது நடக்காது என்று ஆவேச கூக்குரல் விட்டிருக்கிறார்கள். அத்தோடு மட்டுமல்லாமல் அவர்கள் கூட்டத்தில் இருந்த ஒரு சிலர்கள் பொன்முடி மீது சேற்றி வாரி அடித்திருக்கின்றார்கள். இதுதான் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கின்றது. மக்கள் எந்த அளவிற்கு கோபத்தின் உச்சியில் இருக்கிறார்கள் என்பதற்கு சாட்சியாகவே இந்த சம்பவம் அமைந்து விட்டதாக எதிர்க்கட்சிகள் கொதிக்கிறார்கள். அத்தோடு மட்டுமல்லாமல் சமீபத்தில் விக்கிரவாண்டியில் நடந்த இடைத்தேர்தலில் வென்ற அன்னியூர் சிவா, வெற்றியை விலை கொடுத்து வாங்கிய அன்னியூர் சிவாவால் மக்களின் அபிமானத்தை வாங்க முடியவில்லை. விக்கிரவாண்டி தொகுதியில் பாதிப்புகளை ஆய்வு செய்வதற்காக 4 நாட்கள் கழித்து சாகவாசமாக சென்ற அன்னியூர் சிவாவை அந்த மக்கள் 4 நாளாவுக்கு எங்க போனீங்க, இப்ப எதுக்கு வந்தீங்க என்று கேள்வி எழுப்பி அன்னியூர் சிவாவை ஊருக்குள் விடாமல் தடுத்து நிறுத்தி இருக்கிறார்கள். இந்த சம்பவமானது அங்கே மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கின்றது. அன்னியூர் சிவா எவ்வளவோ சமாதானப்படுத்த முயற்சித்த போதும் அவருடைய சமாதான வார்த்தைகளுக்கு செவிசாய்க்கவில்லை அந்த கிராமத்து மக்கள். திமுகவிற்கு எதிராக மக்கள் கொதித்தெழுந்து திரண்டிருப்பது திமுகவிற்கு பெரும் அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. ஆனாலும் திருந்தாத திராவிட மாடல் இந்த ஊழல் பேர் வழிகளுக்குத்தான் மீண்டும் மீண்டும் அமைச்சர் பதவியையும் கொடுத்து அழகு பார்க்கின்றது. தான் அமைச்சர் பதவியில் இருக்கின்றோம், அதிகாரத்தில் இருக்கின்றோம் என்கின்ற பெயரில் மக்களை மதிக்காமல் இருந்த பொன்முடிக்கு மக்கள் தங்களின் கோபத்தை அவர் பாணியிலேயே கொடுத்து விட்டார்களோ என்கின்ற கேள்வியைத்தான் எழுப்பியிருக்கின்றது இந்த சம்பவம்.